2.5 வருஷமா வேலை இல்லாமல் இருக்கு. ப்ரேயர் பண்ணுங்க. இன்ஸ்டால்மெண்ட் கட்ட முடியல. காரை தூக்க வந்துட்டு வர்றோம் பேங்க். ஜெபம் பண்ணது வேலை கிடைச்சது. அதுக்கப்புறம் நம்ம பிரதர் காணப்படாமற் போனார். ஏன் காணோம்? வேலை கிடைச்சிருச்சு. ஏங்க இல்ல ஆண்டவர் கேட்கிறார், ஏன்டா சர்ச்சில் காணோம்? வேலை இல்லாதப்ப வந்து ஏடா, அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை தந்துட்டீங்க, ரொம்ப பிஸியாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வேலைக்கு நல்லதா கெட்டதா நீங்களே சொல்லுங்கள், நான் சொல்ல. அது வரைக்கும் நீங்கள் கடவுளுக்கு உண்மையாக இருந்தீங்க, மினிஸ்ட்ரி டீமில் இருந்தீங்க, வாலண்டியராக கேமரா பிடிக்கிறீங்க, அதை பிடிக்கிறீங்க, இதை பண்ணுறீங்க, அதை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வேலை கிடைச்சதுக்கப்புறம் ஆளை காணா. ஏன்டா காணோம் அப்படின்னு சொன்னால் வேலை, நான் விபி ஆகிட்டேன், பிபி ஆகிட்டேன், ஆனால் ரொம்ப அப்படின்னு கர்த்தர் கேட்கும்போது கை காட்டி விட்டா அந்த வேலைக்கு நல்லதா நல்லது இல்லையா? சிலரை பார்ப்பேன், அந்த குழந்தை வர்ற வரைக்கும் மினிஸ்ட்ரியில் பயங்கர இன்வால்வ்டு, அதுக்கப்புறம் ஊழியத்தில் இன்வால்வ்டு, சபையில் இன்வால்வ்டு, ஜெபத்தில் இன்வால்வ்டு, நல்லா இது அட்டண்டன்ஸ் என்னச்சா எல்லாம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஐயோ பாருங்க, மெத்தூசலாவை பெற்றான். பெற்ற பின் பொறுப்பு வந்த பின் அப்பாவாக மாறிய பின் தான் அவருக்கு ஏதோ ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு ஆண்டவரோட. See, I'm trying to tell you something. You see, this responsibility triggered an encounter and a walk with God. அவரோட spirituality எங்க அந்த பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. You see, some encounters are not in church. Some encounters are not in your fasting and praying. Some encounters are in you stepping into that responsibility. ஆண்டவரோடு உண்டாகிற சில அந்த தெய்வீக சந்திப்புகள் இருக்குல்ல, அது ஜெப நேரத்தில் நடப்பதில்லை. சில சந்திப்புகள் அது உபவாசத்தில் நடக்கிறது இல்லை. அவருக்குன்னு ஏதாவது செய்யணும்னு அந்த பொறுப்புகளை கால் எடுத்து வைக்கிறீங்க பாத்தீங்களா? இவர் அப்பாங்கிற பொறுப்புல கால் எடுத்து வச்சது என்னமோ மாறிடுச்சுங்க. ஆண்டவரோடு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டார். That's why I recommend step into ministry. Do something for God in the church. சில சந்திப்புகள் நீங்க பண்ற ஊழியத்து நிமித்தம் தான் நடக்கும். For Enoch, his walk was straightened when he stepped into that responsibility. இன்னைக்கு நிறைய பேர்ல நீங்க அப்பாவா இருந்தா ஆண்டவரோட நடக்க முடியும், மேனேஜரா இருந்தா ஆண்டவருக்கு நடக்க முடியும், வைஸ் பிரசிடென்டா இருந்து விபியா இருந்தும். டோன்ட் மேக் தட் an excuse.